என்னது இது? இந்த ராணியக்காவை இன்னும் காணோம். எவ்வளவு நேரம் தான் இந்த மரத்தடியிலே உட்கார்ந்து இருக்கிறது? ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே ஏங்குது இளமை இன்னும் தரும் பதுமை இனிமை காணவா. ஏங்குது இளமை இன்னும் தரும் பதுமை இனிமை காணவா. வா வா பக்கம் வா. என்ன கலர் குருவி? ஏன் இப்படி ஆடிட்டு இருக்க? போர் அடிக்குது, அதான் என்ன ஆடிட்டு இருக்கேன். நீ வாரியா? சேர்ந்து ஆடுவோம். வா வா பக்கம் வா, பக்கம் வர வைக்கமா. ஐயோ, ஆடுறேன்னு சொல்லி இந்த மாடி என்ன கீழே போட்டுட்டா. என்ன கலர் குருவி, படுத்துக்கிட்டே மூமெண்ட் போடுறியோ? நல்லா தான் இருக்கு. என் மாடு கீழே தள்ளி விட்டுட்டு சிரிக்க வச்சீரா? ஒழுங்கா என்ன தூக்கி விடு. வளர்ந்த மண்டை, உனக்கு அறிவு இருக்கா? இப்படி தூக்கி கீழே போடுறா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா நீனா உட்காந்து என்ன பாப்பா? விளையாட்டுக்கு பண்ணி கலர் குருவி, கோவப்படாதே. ஆமா, பெரிய விளையாட்டு, பெரிய விளையாட்டு வீராங்கனை நினைப்பு. சரி வா, கோவப்படாதே. காலையில என்ன ஆடிட்டு இருக்கே எதுக்கு? அதுவா, ஆத்துல துணி துவைக்க போறேன். போக வேண்டியதானே, நடுத்துல என்ன ஆடிட்டு இருக்கா? கோமதி அக்கா வாரேன்னு சொன்னாவ, அதான் அவியலுக்காக காத்துட்டு இருக்கேன். அவிய பிள்ளைல பள்ளியோட்டத்தோட போயிருக்காவ, அவிய வந்தது சேர்ந்து போயிருவோம். சரி சரி, ஆத்துல தண்ணி நல்லா வருதா? ஆமா ஆமா, நல்ல தண்ணி வருதான். நீ வாரியா? சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். நீங்க போங்க, நான் என் ஹஸ்பண்ட் கூட வாரேன். ஓஹோ, ஹஸ்பண்ட் கூட வாரியோ? அண்ணனையும் கூட்டிட்டு வர்றது சரிதான். நீ எப்படியும் தண்ணியில முங்கிருவா, காப்பாத்தா ஆளு வேணும்ல. எனக்கு நீச்சல் தெரிய மாடு, அப்படிலாம் ஒண்ணு முங்கி போயிட மாட்டேன். ஓஹோ, நீச்சல் தெரியுமா? அப்ப நாங்களாம் முங்கி போனா எங்களையும் காப்பாத்திருவா. ஆமா ஆமா, காப்பாத்திடுவேன். நீ எல்லாம் போனா தொலைஞ்சிட்டு தொலைன்னு நிம்மதியா இருப்பேன். நான் பாசக்கார தொல்லை கலர் குருவி, கண்டிப்பா உன்னை விட்டு போகவே மாட்டேன். கூடவே இருந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். ஐ எம் யுவர் பெஸ்டி கலர் குருவி. என்னத்த பெஸ்டியோ கொஸ்டியோ, தொல்லை தாங்கல. சரி வா கலர் குருவி, இதுல உட்காரு. எதுக்கு? அங்க இருந்து என்ன தள்ளி விடவா? நான்லாம் ஒண்ணு வரல. லட்சுமி, நீயும் துணி துவைக்க வாரியோ? ஆமாக்கா வாரேன். நீங்க முன்னாடி போங்க, நான் என் வீட்டுக்காரர் கூட வாரேன்க்கா. சரி லட்சுமி சரி. சின்ன பொண்ணு போவோமாம்மா? போவுங்கக்கா. ஏன் குடத்தெல்லாம் எடுத்து வந்திருக்கிய? வீட்டுல சுத்தமா குடிக்க தண்ணி இல்ல. ஆத்து தண்ணி வந்து 2-3 நாள் ஆச்சுல்ல. ஆமாக்கா, தண்ணி வர இன்னும் 1 வாரம் ஆகுமா? 1 வாரம் ஆகுமா? உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னா என்ன, 1 வாரம் ஆகுமா? எங்கேயோ பைப் போடுறது தண்ணி போதான், அது சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணி வரும். அது வரைக்கும் ஆத்துல தான் போய் தண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இக்கா நீங்க முன்னாடி ஆத்துக்கு போங்க, நான் வரும்போது துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். தண்ணி பிடிக்கணும், குடத்தையும் எடுத்துட்டு வரேன். ஏ கலக்குருவி, என்ன மாடு? எனக்கும் ஒரு குடம் எடுத்துட்டு வாயா. ஆமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் என்னாச்சு கலக்குருவி? ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறா, உனக்கு கூட நான் என் வீட்ல இருந்து எடுத்து வரணுமோ? சீட்டுக்கு சேர்ந்துடுறா, உனக்கு காசு நான் கட்டுறேன். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கோவப்படாத கலக்குருவி, நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்தா நேரம் ஆயிரும்ல. நீ உன் புருஷன் கூட தானே வண்டியில வாரா, எனக்கும் ஒரு குடம் எடுத்துட்டு வா. நான் தண்ணியை ஊத்திட்டு அப்புறம் குடத்தை தந்துடுறேன். என்னத்த செய்ய, எடுத்துட்டு வாரேன். சின்ன பொண்ணு வாமா, நம்ம போவோம். நேரம் ஆகுதுல, சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம் வா. சரிக்கா, வாங்க போவோம். அம்மா அடியோ, எவ்வளவு துணி அள்ளிட்டு போறா? துணியே துவைக்க மாட்டியோ? இத்தனை கூட எடுத்துட்டு போறா? நான் தானே கொண்டு போய் துவைக்கிறேன், உனக்கு என்ன? நீயே துவைக்க போறா? ஒரு மாசத்துக்கு சேர்த்து மொத்தமா துவைப்பா போல இருக்கே. ஐயோ இல்ல கலக்குருவி, 1 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமா துவைக்கிறேன். என்னது, வருஷத்துக்கா? கோமதிக்கா வாங்க, இவ இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பா. நம்ம போவோம். சரிம்மா சின்ன பொண்ணு போவோம். லட்சுமி, நாங்க போயிட்டு வரோமா, நீ சீக்கிரம் வா. சரிக்கா, நீங்க போங்க, நான் வாரேன். நம்மளும் சீக்கிரம் துணி எடுத்துட்டு போவோம். ஐயையோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ராமு அப்பவே கிளம்பி போயிட்டான், இன்னும் வரல. என்ன இருக்கும்? ஒருவேளை அத்தை வராம இருந்திருப்பாங்களோ? ஆமா ஆமா, ஒருவேளை வயசான காலத்துல வர முடியாம இருந்திருக்கும், அதனால வீட்லயே இருந்திருப்பாவ. என்ன ராஜேஸ்வரி, இங்க என்ன பாத்துட்டு இருக்கா? ஏங்க, உங்க அம்மா இன்னைக்கு வரல போல. ஏன் ராஜேஸ்வரி, எங்க அம்மா வரலாம் உனக்கு சந்தோஷமா? ராமு கூட போய் ரொம்ப நேரம் ஆச்சு,
இன்னும் உங்க அம்மா வரலல்ல. பாவம், வயசான காலத்துல வர முடியல போல. ரொம்ப சந்தோஷப்படாத ராஜேஸ்வரி. எங்க அம்மா வந்திருக்காங்க. ராமு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். என்னங்க சொல்றீங்க? அத்தை வந்துட்டாங்களா? ஆமா ராஜேஸ்வரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல? அப்படியாங்க? ராமு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானோ? ஆமா ராஜேஸ்வரி, கூட்டிட்டு தான் வரான். ஆ ஆ, ஆ சரிங்க. பதட்டப்படாத ராஜேஸ்வரி, எங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ அவங்கள பார்த்து பயப்படாத ராஜேஸ்வரி. சரிங்க. சரி வா ராஜேஸ்வரி, உள்ள போலாம். வண்டி வந்ததுக்கு அப்புறம் வருவோம். ம் சரிங்க. உமா, சாப்பாடுலாம் பொங்கிட்டியோ? ஆமாக்கா, சோறு பொங்கிட்டேன். அப்ப காலையிலே உனக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்சிருக்கு. ஏ இழுவ, அங்க பாரு யாரு வாரதுன்னு. யாரு வரவே? இந்த சின்ன பொண்ணு இங்கேயும் வந்துட்டா. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாளே. கண்டுக்காத மாதிரி உட்காந்து துணியை துவைப்போம். கோமதி அக்கா அங்க பாத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, வசந்தியும் உமாவும் இருக்காள்வ. ஆத்துக்கு போய் ஒரு வார்த்தை சொல்லாம வந்திருக்காளோ பாரு. எக்கா தண்ணிய பாத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, என்னான்னு உரையாக்கி வச்சிருக்காளுவ. 2 பேர் துவைச்ச ஒரு ஆத்து தண்ணியை நுரையாக்கிட்டாள்வ. இதுல எப்படிக்கா குடிக்க தண்ணி எடுக்கிறது? ஆமாமா, இன்னைக்கு தண்ணி எடுக்க முடியாது. சரி வாங்கக்கா, துணியாச்சும் துவைப்போம். பாத்தியலா கோமதி அக்கா, நம்ம 2 பேரும் வந்திருக்கோம். கண்டுக்காம உட்காந்து துணி துவைச்சிட்டே இருக்காளுவ. பரவாயில்ல விடு சின்ன பொண்ணு. இருங்கக்கா, என்னன்னு கேப்போம். என்ன 4 மணி டீச்சர், என்ன பண்றீங்க? ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா? துணி தான் துவைக்கிறேன். நாங்க வந்ததையே கவனிக்காம துவைக்கிறிய, அதான் பரீட்சைக்கு படிக்கிறீங்களோன்னு நினைச்சிட்டேன். சின்ன பொண்ணு, அவியல டீச்சர்னு சொல்லியா? டீச்சர் எப்படி பரிச்சு எழுதுவாவ? அடடடா இழுவ, இப்பெல்லாம் அப்படிதான். படிக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்ல, டீச்சரும் பரீட்சை எழுதணும். அப்பதான் பள்ளிக்கூடத்துல வேலையே கொடுப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா அப்படிதான். நீ சும்மா இருமா, என்ன பேசினாலும் அவன் நக்கல் தான் பண்ணுவா. சரிக்கா. சின்ன பொண்ணு, உண்மையாவே டீச்சரா பரிச்சு எழுதணுமாமா? ஆமாக்கா, இந்த டெட் எக்ஸாம் இருக்குல்ல, அது அதுக்குதான். அப்படியாமா? ஆமாக்கா. என்ன சின்ன பொண்ணு, லட்சுமி வரலையா? என்னங்க கேட்டீங்க 4 மணி டீச்சர்? லட்சுமி வரலையான்னு கேட்டேன். என்னங்க டீச்சர்? ஒன்னும் இல்லம்மா, உன்கிட்ட கேட்டது என் தப்பு தான். சும்மா இரு சின்ன பொண்ணு. வசந்தி அவ வீட்டுக்கார கூட பைக்ல வரேன்னா. சரிக்கா. இக்கா அங்க பாருங்க, கலர் குருவி வேறா. என்னாச்சு லட்சுமி, ஏன் நடந்து வரா? ஒன்னும் இல்லக்கா, அவைய பைக்ல கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாவ. இதுக்குதான் அப்பவே சொன்னேன் எங்க கூடயே வான்னு. கேட்டியா? ஹஸ்பண்ட் கூட பைக்ல வரேனியா? பைக் எங்க? சும்மா இரு வளர்ந்த மாடு, நானே கோவத்துல இருக்கேன். பெரிய கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி பைக்ல தான் வருவேன்னா, இப்ப பாத்தியா உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? லட்சுமி புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டாரா? என்னது, என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாரா? ஏன் மாடு, அவ என்ன சொல்றா பாரு. அட 4 மணி டீச்சர், அவளை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு, அத சொன்னேன். ஓ அப்படியா, நான் விட்டுட்டு போயிட்டாரோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, எல்லாரும் நினைப்பிய எப்ப யார் வீட்டுல என்ன நடக்குன்னு தான் பாத்துட்டு இருக்கீங்களே. சரி விடு லட்சுமி, ஏதோ வேலை இருந்திருக்கும், அதனால விட்டுட்டு போயிருப்பாவ. நீ சும்மா இரு சின்ன பொண்ணு, அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்காத. சரிக்கா, இனி கிண்டல் பண்ண மாட்டேன். அப்புறம் கலர் குருவி, என்ன மாடு? ஏன் கத்துறா? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது? சொல்லி தொலை. துணியை துவைச்சிட்டு இருக்கா? இல்ல, கப்பல் ஓடிட்டு இருக்கேன். சரி கப்பலே ஓட்டு, அதுல ஒரு முதல்ல கிடந்து பாத்துக்க, பார்த்து ஓட்டு. என்னது முதலையா?